ஃபஸ்ட்டு ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட் பால் அண்ட் சாக்கெட், பந்து கிண்ணம் மூட்டு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். பால் அண்ட் சாக்கெட் அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள் ஷோல்டர் அண்டு ஹிப், தோள்பட்டையிலையும் ஹிப்பு இடுப்பு பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் பால் அண்ட் சாக்கெட், பந்து கிண்ணம் மூட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான டெஸ்கிரிப்ஷன் விளக்கம் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏ பால் ஷேப்டு ஹெட் ஆஃப் ஒன் போன் articulates with a cup-like socket of an adjacent bone. பால் ஷேப்டு ஒரு பந்து வடிவத்தில் உள்ள ஒரு போனோட ஹெட்டு தலைப்பகுதி articulates with a cup-like socket of an adjacent bone. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கப் லைக் ஒரு கிண்ண வடிவத்தில் உள்ள போன் கூட அந்த பால் ஷேப்பில் உள்ள போனோட ஹெட்டு பார்ட்டு இணைஞ்சிருக்கு, ஆர்டிகுலேட் ஆகிருக்கு. அதுக்கு தான் என்ன பேருனா பால் அண்ட் சாக்கெட் அப்படின்னு சொல்லி பேர். தென் அதோட மொபிலிட்டி, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்டோட மொபிலிட்டி அசையும் தன்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூமெண்ட் கேன் அக்கர் இன் 3 planes. இந்த பால் அண்ட் சாக்கெட் அந்த ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கேன் அக்கர் இன் 3 planes, 3 திசைகள்லையும் மூமெண்ட்டு இருக்கும். திஸ் ஜாயிண்ட் அலவுஸ் த கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். இந்த பால் அண்ட் சாக்கெட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மூமெண்ட்டுக்கு அலோவ் பண்ணது, அனுமதிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் செகண்ட் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஹிஞ்ச் ஜாயிண்ட், கீழ் மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் எல்போ, கை மூட்டு. தென் நீ, முழங்காலில் உள்ள அந்த ஜாயிண்ட் மூட்டு. தென் ஆங்கிள், கணுக்கால், எல்போனா கை முட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் நீ, முழங்கால் மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள்னா கணுக்கால், அங்கே உள்ள ஜாயிண்ட். இது எல்லாமே ஹிஞ்ச் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எ சிலிண்ட்ரிக்கல் protrusion of one bone articulates with a trough shaped depression of an adjacent bone. இதில் சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவத்தில் உள்ள ஒரு ப்ரொட்ரூஷன், ஒரு புடைப்பு பகுதி போனில் இருக்குது. எ சிலிண்ட்ரிக்கல் protrusion of one bone, ஒரு போனில் உள்ள உருளை வடிவ ஒரு புடைப்பு articulates with a trough shaped, ட்ரப் ஷேப்னா தொட்டி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரப் ஷேப்டு டிப்ரெஷன் ஆஃப் ஆன் அட்ஜசன்ட் போன், அதுக்கு பக்கத்தில் உள்ள தொட்டி வடிவத்தில் உள்ள ஒரு டிப்ரெஷன், ஒரு பள்ளம் போன்ற பகுதியோட உள்ள போனோட சிலிண்ட்ரிக்கல் ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஒன் போன் ஆர்டிகுலேட்ஸ், அது இணைஞ்சி காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன பேர், ஹிஞ்ச் ஜாயிண்ட், கீழ் மூட்டு அப்படின்னு சொல்லி பேர். அதோட மூமெண்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். மூமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிளேன். இந்த ஹிஞ்ச் ஜாயிண்டில் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பிளேன், ஒரு திசைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஜாயிண்ட் அலோவ்ஸ் பெண்டிங் அண்டு ஸ்ட்ரைட்டனிங் ஒன்லி. இந்த ஜாயிண்ட் ஒன்லி பெண்டிங் வளையறதுக்கோ ஆர் ஸ்ட்ரைட்டனிங் நீட்டுறதுக்கோ மட்டும் அது அலோவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரீலி இம்மூவபிள் ஜாயிண்ட் பிவோட் ஜாயிண்ட், முளையச்சு அல்லது சுழலச்சு மூட்டு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸ்பைன், அட்லஸ் ஆர் ஆக்சிஸ் ஜாயிண்ட் அட் த டாப். சுழலச்சு, அட்லஸ்னா சுழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முள்ளெலும்பு சுழல், ஆக்சிஸ்னா அச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பிவோட் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அட்லஸ் ஆர் ஆக்சிஸ், அட்லஸ்னா முள்ளெலும்பு சுழல் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிஸ்னா அச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தென் இதோட டெஸ்கிரிப்ஷன் விளக்கம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏ ரவுண்டட் ஆர் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒன் போன் ஆர்டிகுலேட்ஸ் வித் ஏ ரிங் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரேடியஸ் உல்னா அண்ட் அட்ஜசன்ட் போன். இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வட்ட வடிவத்தில் ஆர் பாயிண்டட் கூர்மையாக இருக்கக்கூடிய போனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேட்ஸ் வித் ஏ ரிங் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரேடியஸ் உல்னா அண்ட் அட்ஜசன்ட் போன். ஷார்ப்பாக ரவுண்ட் ஷேப்பில் உள்ள போன் என்ன பண்ணுது, ரிங் ஷேப்பில் உள்ள ஒரு வளையம் போன்ற அமைப்பில் உள்ள
ரேடியஸ் உல்னா அப்படிங்கிற அருகாமையில் அட்ஜஸ்டன் போன் கூட ஆர்டிகுலேட் ஆகுது, இணையுது. அந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன பேர்? பிவோட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி பேர். அதோட மொபிலிட்டி பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிளேன். இந்த பிவோட் ஜாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டு ஒரே ஒரு திசையில் மட்டும்தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. திஸ் ஜாயிண்ட் அலோவ்ஸ் ரொட்டேஷன் அபவுட் இட்ஸ் லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் ஒன்லி. இந்த ஜாயிண்ட் என்ன பண்ணுது? ரொட்டேஷன், சுழல்றதுக்கு ஒரே ஒரு ஆக்சிஸ், லாங்கிடியூடினல் ஆக்சிஸ், அதோட நீள்வாட்டு ஆக்சிஸ் அச்சில் மட்டும்தான் அது ரொட்டேஷன் நடக்கிறதுக்கு இந்த ஜாயிண்ட்டு அலோவ் பண்ணுது, அனுமதிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் காண்டிலாய்ட் ஜாயிண்ட். காண்டிலாய்ட் முண்டனையா மூட்டு, தமிழில் நம்ம முண்டனையா மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ரிஸ்ட், மணிக்கட்டில் உள்ள அந்த ஜாயிண்ட்டு தான் காண்டிலாய்ட் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான டெஸ்கிரிப்ஷன்: சிமிலர் டு எ ball and socket joint but with much flatter articulating surfaces forming a much shallower joint. இதுவும் பார்க்குறதுக்கு பால் அண்ட் ஜாக்கெட், பந்து கிண்ண மூட்டோட அமைப்பில் ஸ்ட்ரக்சரில் அதோட ஸ்ட்ரக்சரை ஒத்த மாதிரி இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிமிலர் டு a ball and socket joint but with much flatter articulating surfaces forming a much shallower joint. இந்த காண்டிலாய்டு அப்படிங்கிற ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டை ஸ்ட்ரக்சரை ஒத்த மாதிரி இருக்கும், சிமிலராக இருக்கும், ஒத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மச் ஃப்ளாட்டர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், பட் அதோட இணையிற பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டர், தட்டையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஃபார்மிங் ஏ மச் ஷாலோவர் ஜாயிண்ட், அது ரொம்ப ஆழமான ஒரு மூட்டாக மாறுறதுக்கு அதோட ஃப்ளாட்டாக உள்ள ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், இணைவு பகுதி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் அதோட மொபிலிட்டி. மூமெண்ட் கேன் அக்கர் இன் 2 planes. இந்த காண்டிலாய்ட் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா அது 2 planes, 2 திசைகளில் மூமெண்ட் அது அலோவ் பண்ணுது. திஸ் ஜாயிண்ட் அலோவ்ஸ் த செகண்ட் கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். இது ரெண்டாவது அதிக அளவில் மூமெண்ட்டை அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டிலாய்டு அப்படிங்கிற ஜாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஃப்ரீலி இம்மூவபிள் ஜாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் நம்ம கிளைடிங் அப்படிங்கிற வழுக்கு மூட்டை பற்றி பார்க்க போகிறோம். கிளைடிங்னா இன் தமிழ் வழுக்கு மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பைன் பிட்வீன் த போனி ப்ராசஸ் ஆஃப் த வெர்டபிரே, அந்த முதுகெலும்பில் உள்ள அந்த போன், எலும்புகளுக்குள்ள உள்ள ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்டுக்கு தான் நம்ம கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட டெஸ்கிரிப்ஷன்: ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் அண்ட் ஆஃப் எ சிமிலர் சைஸ். இந்த ஜாயிண்டில் உள்ள இணைவு பகுதி ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், இந்த இணைவு புறப்பரப்பு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஃப்ளாட், தட்டையாகவும், அண்ட் எ சிமிலர் சைஸ், ஒரே மாதிரியான அளவுலையும் அதோட ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இந்த ஜாயிண்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் இதோட மொபிலிட்டி, அசைவுத்தன்மை எப்படி இருக்கும்? கிளைடிங் மூமெண்ட்ஸ். கிளைடிங் அலோவ்ஸ் மூமெண்ட்ஸ் இன் 3 planes பட் இட் இஸ் சிவியர்லி லிமிட்டட். இந்த கிளைடிங் ஜாயிண்ட் என்ன பண்ணுது? 3 planes, 3 திசைகள்லேயும் இந்த மூமெண்ட்டை, இயக்கத்தை அலோவ் பண்ணுது. பட் இட் இஸ் சிவியர்லி லிமிட்டட், இது ரொம்ப தீவிரமாக, ரொம்ப வரையறுக்கப்பட்டது. லிமிட்டடாக தான் 3 planesலேயும் இந்த கிளைடிங் ஜாயிண்ட்டு மூமெண்ட்டை அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரீலி இம்மூவபிள் ஜாயிண்ட் சேடில், சேணம் மூட்டு அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தம்ப், கை கட்டவரில் உள்ள ஜாயிண்ட், ஷோல்டர், தோள்பட்டையில் உள்ள ஜாயிண்ட், அண்டு இன்னர் ஏர், உட்காது பகுதியில் உள்ள அந்த ஜாயிண்ட். இந்த 3 ஜாயிண்ட்டுமே எக்ஸாம்பிள் ஃபார் சேடில் ஜாயிண்ட். அதுக்கான டெஸ்கிரிப்ஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒன் பார்ட் இஸ் கான்கேவ் டேர்ன்ட் இன்வர்டு. இந்த சேடில் அப்படிங்கிற ஜாயிண்ட்டோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா கான்கேவ், டேர்ன்ட் இன்வர்ட், உள்நோக்கி வளைஞ்சிருக்கும். தென் அட்
ஒன் எண்ட் லுக்ஸ் லைக் ஏ சேடில், உள்நோக்கி வளைஞ்சி பார்க்குறதுக்கு சேடில் ஒரு சேனம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். த அதர் எண்ட் இஸ் கான்வெக்ஸ் டர்ன்ட் அவுட்வேர்டு. இந்த ஜாயிண்ட்டோட ஒரு பார்ட்டு டர்ன்டு இன்வர்டு உள்நோக்கி வளைஞ்சிருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்கேவ், குழிந்து காணப்படும், உள்நோக்கி வளைஞ்சிருக்கிறது தான் நம்ம கான்கேவ் அப்படின்னு சொல்கிறோம். தென் த அதர் எண்ட் இஸ் கான்வெக்ஸ், குவிந்து காணப்படும். டர்ன்ட் அவுட்வேர்டு, வெளிப்பக்கமாக வளைஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், குவிந்து காணப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். டர்ன்ட் இன்வர்டு, உள்பக்கமாக வளைஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம கான்கேவ், குழிந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் லுக்ஸ் லைக் ஏ ரைடர் இன் ஏ சேடில். சேடிலுங்கிற ஜாயிண்ட்டுக்கான மொபிலிட்டி பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அண்டு அப்டக்ஷன், அடக்ஷன் மூமெண்ட்ஸ் ஆர் சீன். இந்த சேடில் அப்படிங்கிற ஜாயிண்டில் ஃப்ளெக்ஷன், ஃப்ளெக்ஷனா ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை, அந்த வகையான மூமெண்ட். தென் எக்ஸ்டென்ஷன், நீட்டுறது, அந்த வகையான மூமெண்ட். தென் அப்டக்ஷன், வெளிவாங்கல் அல்லது கடத்தல், அந்த வகையான மூமெண்ட்டுக்கும். தென் அடக்ஷன், சேர்க்கை அல்லது ஒடுக்கல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், அந்த வகையான மூமெண்ட்டுக்கும் இந்த சேடில் அப்படிங்கிற ஜாயிண்ட்டு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன் அண்டு அடக்ஷன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டுக்கு இந்த சேடில் அப்படிங்கிற ஜாயிண்ட்டு ஹெல்ப் பண்ணுது. இந்த டேபிளர் காலத்தில், டேபிளர் காலம் 19.2ல் நம்ம டிஃப்ரெண்ட் 6 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோகோமோஷன் அண்டு மூமெண்ட், அதுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தென் மூமெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் லைக் எர்த்வார்ம், காக்ரோச், பேர்ட்ஸ், ஸ்னேக், ஃபிஷ், இந்த அனிமல்ஸ்லாம் நடக்கக்கூடிய மூமெண்ட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி, ஹியூமன் பாடி பார்ட்ஸில் எந்தெந்த பாடி பார்ட்ஸில் மூமெண்ட் இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் லைக் அமீபாய்டு மூமெண்ட், சிலியரி மூமெண்ட், மஸ்குலர் மூமெண்ட், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் ஜாயிண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் லைக் ஃபிக்ஸ்டு ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட், slightly movable joint, freely movable joint, 6 type of freely movable joint, ball and socket, hinge joint, pivot joint, condyloid joint, gliding joint, saddle joint. இந்த 6 joint நம்ம என்ன சொல்கிறோம், freely movable joints அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. அந்த ஜாயிண்டோட டயக்ராம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், அதோட டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் காண்டிலாய்ட் ஜாயிண்ட், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். முண்டனையா மூட்டு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். தென் சேடில் ஜாயிண்ட், சேனம் மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத அடுத்து நம்ம டயக்ராம் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். தென் பிவோட் ஜாயிண்ட், முளையச்சு அல்லது சுழலச்சு மூட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் கிளைடிங் ஜாயிண்ட், வழுக்கு மூட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் ஹிஞ்ச் ஜாயிண்ட், கீழ் மூட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த டயக்ராமில் உள்ள பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், காண்டிலாய்ட் ஜாயிண்ட், சேடில் ஜாயிண்ட், பிவோட் ஜாயிண்ட், கிளைடிங் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், தீஸ் 6 ஜாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்க எல்லா ஜாயிண்ட்டுமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட், நகரக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக அதோட டயக்ராம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.